நம்மள நெறைய பேரு பழைய பைக் இல்ல பழைய கார் வச்சிருப்போம். இந்த மாரி பழைய பைக் இல்ல பழைய கார் வச்சிருக்கும்போது, நம்மளுக்கு வர மேஜரான பிரச்சனை என்ன அப்டின்னா, அதோட ஹெட்லைட்டோட வெளிச்சம் நம்மளுக்கு சுத்தமா பத்தாது. ஏன் அப்டின்னா, அது ரிலீஸ் பண்ணப்பட்ட காலகட்டத்துக்கு ஏத்த மாரி தான் அதோட லைட் குடுத்துருப்பாங்க. பட் இப்ப இருக்க லைட் பொல்யூஷனுக்கு நம்ம அந்த லைட்ஸ யூஸ் பண்ணோம் அப்டின்னா, சுத்தமா ரோட்ல என்ன இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாரி தான் என்கிட்ட இப்போ ஒரு லைட் இருக்கு. இது ஒரு ஃபாக் லைட் தான். இந்த லைட்ட என்னோட பைக்கு மாட்டப் போறேன். பட் என் பைக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி, இது நம்ம எப்படி மாட்டணும்? பிளஸ் இத எப்படி நம்ம இந்த லைட்ட சூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த லைட்ட மட்டும் நீங்க தப்பா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க வண்டி மொத்தமா எரிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வெல்கம் பேக் டூ டெக் பை ஆகாஷ். நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு நான் வந்து என்னோட பைக்குக்கு வாங்குன இந்த எல்இடி லைட், எல்இடி ஃபாக் லைட்ட தான் மாட்டப் போறேன். அண்ட் இது மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நம்ம இந்த லைட் மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைலில் அதை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை தப்பாக சூஸ் பண்ணுறதுனால தான் நிறைய இடத்துல ஷார்ட் சர்க்கியூட்ஸும் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பைக் அப்படிங்கிறதோ இல்லை இந்த கார் அப்படிங்கிறதோ ஒரு ஃபுல்லி மெக்கானிக்கல் ஒரு மெக்கானிக்கல் சப்ஸ்டன்ஸோ மெக்கானிக்கல் பொருள் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுக்குள்ள நம்மளுக்கு இசியூ இருக்குது, சென்சார்ஸ் இருக்குது, அப்புறம் ஒயர்ஸ் இருக்குது, ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு காம்பினேஷன் தான். ஸோ ஒரு ஆட்டோமொபைல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே அது ஃபுல் மெக்கானிக்கல் நம்மளால் சொல்லிட முடியாது. பிகாஸ் அதுக்குள்ளே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கலோட காம்பினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பொருள் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் உங்கள் பைக்லேயோ கார்லேயோ அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல மெக்கானிக் கிட்டேயோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்டேயோ கொடுத்து பண்ணுங்கள். இப்போ எனக்கு என் பைக்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நானே இந்த ஃபாக் லைட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பைக்கில் ஃபஸ்ட்டு எதனால இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் பேசிக்காக நடக்குது, நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். அண்ட் எதனால இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, டேரெக்டாக ஒரு ஃபியூலில் ஒரு பெட்ரோலோ டீசல்லையோ தீப்பட்டு அதனால ஃபுல்லாக எரியுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமுமே கிடையாது. ஸோ பேசிக்காக எதனால இது அதிகமாக நடக்குது அப்படின்னா, நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம ஆட்டோமொபைலுக்குள்ளே இருக்க ஒயர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ஸ்பார்க் கொடுக்கும். இந்த ஸ்பார்க் வந்து சீட்டு அந்த மாதிரி இடத்துல இருக்க பஞ்சில் படும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அது வந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆகும்போது தான் ஃபியூல் மேலே பட்டு ஃபியூல் வந்து பேர்ன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது நடக்கிறதுக்கான மேஜரான காஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணுறதுனாலையும், ஒருவேளை நம்மளே அதை பற்றி தெரியாமல் ஏதோ ஒரு ஒயரை டேப்பர் பண்ணி உள்ளே நம்ம வந்து எது கிரவுண்டு எது லைனுன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி கொடுக்கறதுனாலையும் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கோ, எலக்ட்ரிக்கல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் தெரியணும் இல்ல. எல்லாத்துக்குமே பேசிக்கா வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வாட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாகணும். இந்த 3 பாராமீட்டர்ஸ்ல நம்ம மோஸ்ட்டா இந்த வோல்டேஜ்ங்கிற வார்த்தையை அதிகமா கேட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த வோல்டேஜ், கரண்ட்டு, அப்புறம் வாட்ஸ், இந்த பவர், இது 3யும் பத்தி நான் தனியா ஒரு வீடியோவாவே போடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்டோமொபைல்ஸ்ல யூஸ் பண்ற பேட்டரிஸ் எல்லாமே 12 வோல்ட் பேட்டரிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் மோஸ்ட்டா தெரியும். தெரியாதவங்களுக்கு அந்த பேட்டரிஸ் எல்லாமே மோஸ்ட்டா 12 வோல்ட்ஸ் தான். அண்ட் அதில் யூஸ் பண்ற ஆக்சசரிஸ் நம்ம லைட்டா இருக்கட்டும், ஹாரனா இருக்கட்டும், அந்த மாதிரி எது நம்ம யூஸ் பண்ணாலுமே அது வந்து 12 வோல்ட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக்ஸும் சரி, நிறைய பேர் வந்து இந்த வோல்டேஜை பார்ப்பாங்க. பட் அதுக்கு அடுத்து இருக்க இந்த ஆம்பியர் அப்படிங்கிற இந்த கரண்ட்டை வந்து பார்க்கவே மாட்டாங்க. இந்த கரண்ட் அப்படிங்கிறது இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் எலக்ட்ரிக்கல். ஏன்னா இந்த கரண்ட்டுங்கிறது தான் ஒரு எலக்ட்ரான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, அதாவது அந்த கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கறது தான் இந்த ஆம்பியர் அப்படிங்கிறது, இந்த கரண்ட்டுங்கிறது. இந்த கரண்ட்டோட யூனிட் தான் ஆம்பியர். ஸோ இந்த ஆம்ப்ஸும் ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3 விஷயம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட வோல்ட்ஸ் எவ்வளோ, செகண்ட் விஷயம் அதோட ஆம்ப் எவ்வளோ, அதுக்கு தேர்ட் விஷயம் அதோட பவர், அதாவது வாட்ஸ் எவ்வளோ அப்படின்ட்டு.
இந்த வாட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் தான் வந்து நம்மளுக்கு இந்த வாட்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நான் உங்கள் மோட்டார் சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த ஒயரோட கேஜ், அந்த ஒயரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது, அந்த திக்னஸை பொறுத்து தான் அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த திக்னஸ் கம்மியாக இருக்க ஒயரில் நீங்கள் அதிக கரண்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒயர் சீக்கிரமாக ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒயர் மெல்ட் ஆயிரும். சில இடத்துல அந்த ஒயர் மேலே கேசிங் சரியா இல்லை, சீப்பாக இருந்துச்சு, சீப்பான மெட்டீரியல் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆயிரும். இந்த மாதிரி ஃபயர் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு லீட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் ஃபியூஸ். பழைய வண்டி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபியூஸ் தான் மோட்டர். என்னோட பைக் வந்து ஸ்ப்ளெண்டர். அது வந்து ஒரு 2011 கிக்கர் ஒன்லி மாடல். அதில் வந்து ஒரே ஒரு ஃபியூஸ் தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். பட் இப்போ வர பைக்குக்கும் காருக்கும் நிறைய ஃபியூஸ் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபியூஸில் ஏதாவது பிரச்சனையாச்சுனாலும் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரிலே. இந்த ரிலேயோட அளவும் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் மட்டும் பார்க்கக்கூடாது, கரண்ட் அந்த ரிலே எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி கரண்ட்டை வந்து அந்த ரிலே எவ்வளோ எடுக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ரிலே வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஆம்ப்ஸ் தாங்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் கம்மியான ஆம்ப்ஸ் ரேட்டிங் பண்ண ஆம்ப்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்க ஒரு ரிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான கரண்ட் அதில் ஒரு வேளை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து மேஜராக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்குமே வந்து எப்படி அந்த கிரவுண்ட் பண்ணுறது, ஒரு வெஹிக்கிளில் நீங்கள் வயரிங் பண்ணுறீங்கன்னா கிரவுண்ட் எப்படி சரியாக பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டு ஒயர் வந்து சரியாக அந்த கிரவுண்டில் அட்டாச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்டுக்கும் அந்த ஒயருக்கும் நடுவில் இருக்க கேப்புக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர்க் வந்து அப்பப்போ அதிகமாக கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆகிட்டே இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க் இருக்க இடத்துல வந்து அதை சுற்றி இருக்க ஏர் வந்து நல்லா ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹைலி இன்ஃப்ளேமபிள், நம்ம ஏதாவது பஞ்சாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தையும் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எரிஞ்சிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணோம், எந்தெந்த மாட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன லீகலாக நம்ம இந்தியாவில் லீகலாக என்னென்ன மாடிஃபிகேஷன் நம்மளோட பைக்லேயோ கார்லேயோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேஃபான மாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹெட்லைட்டோட வெளிச்சம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாக் லைட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபாக் லைட்ஸ் வந்து 10 வாட்ஸ்லேருந்து 40 வாட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஒரு இல்லீகல். அண்ட் சிட்டிக்குள்ளே நீங்கள் அந்த ஃபாக் லைட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப இருட்டான இடத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த ஃபாக் லைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஃபாக் லைட்ஸ் வந்து உங்கள் ஹேண்டில் பார்க்கு கீழே தான் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. அண்ட் அந்த ஃபாக் லைட்ஸ் ரோட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் வர வண்டியை பார்த்த மாதிரி மேலே திருப்பி வைக்கக்கூடாது. இது இப்படி இருந்தாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக போலீஸ் வந்து பிடிக்காது. அண்ட் இட்ஸ் லீகல் ஆல்சோ. நெக்ஸ்ட் விஷயம் வந்து யூஎஸ்பி சார்ஜர்ஸ். யூஎஸ்பி நம்ம ஃபோனை சார்ஜ் போடுறது பழைய வண்டியில் யூஎஸ்பி சார்ஜர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ வர வண்டியில் மோஸ்ட்டாக அந்த சார்ஜர்ஸ் கொடுக்குறாங்க. பட் பழைய வண்டியில் அந்த மாதிரி சார்ஜஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்ட் தேர்ட் விஷயம் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படிங்கிறது நம்ம வண்டி எங்கே போயிட்டு இருக்குது, எங்கேயோ திருடு போயிடுச்சுன்னா அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஜிபிஎஸ் ட்ராக்கர் நிறைய வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அண்ட் அதையுமே நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய பேர் நானும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்ரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். உங்களுக்கே தெரியாது, டக்குன்னு ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் டேஷ் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த டேஷ் கேம்ஸ்லாம் மோஸ்ட்டாக இந்தியாவில் யாரும் இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் ரிஸ்கியான மாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வாட்டேஜான ஹாலோஜன் பல்ப்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஹாலோஜன் பல்ப்ஸுக்கும் எல்இடி லைட்டுக்குமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாகணும். இந்த ஹாலோஜன் பல்புங்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு குண்டு பல்ப் மாதிரி. இதுக்குள்ள ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகி அது வந்து எலக்ட்ரிசிட்டியை ஹீட் எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு லைட்டாக வெளியே அவுட்புட்டில் கொடுக்குது. பட் இந்த எல்இடி அப்படிங்கிறது ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல் உள்ள இருக்கும். அதுக்குள்ள நடக்கிற எலக்ட்ரானோட அந்த எக்ஸ்சேஞ்ச்னால உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் ஃப்ளோனால உங்களுக்கு வந்து லைட் வந்து எமிட் ஆகும். ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்இடி தான் பெஸ்ட்டு. பிகாஸ் அது வந்து லெஸ் பவர் கன்சப்ஷனில் நல்லா உங்களுக்கு அதிகமான வெளிச்சம் லைட் பிரைட்னஸை கொடுக்கும். அண்டு ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு ஹாலோஜன் பல்ப்ஸ் வந்து அது ஒரு வாட்டேஜ். இப்போ என்னோட ஸ்ப்ளெண்டர் எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 35 வாட்ஸுக்கு அந்த ஹாலோஜன் பல்ப் வந்து பவர் எடுக்கும். ஸோ
இந்த மாதிரி 30 to 35 வாட்ஸ் இந்த பவர் வந்து அது உண்மையாகவே அவ்வளோ பவரை அது வந்து கன்சியூம் பண்ணும். பட் இதே அளவுக்கு இருக்க நீங்கள் ஒரு எல்இடி லைட்டு ஹெட்லைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட அது வந்து 35 வாட்ஸுக்கு ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து 35 வாட்ஸும் முழுசாக யூஸ் பண்ணாது. அரௌண்ட் ஒரு 30 வாட்ஸ் அந்த மாதிரி தான், 30 to 32 வாட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். ஸோ ஹாலோஜன் பல்ப்ஸ் வந்து உண்மையான அந்த வாட்டேஜ் வந்து அப்படியே யூஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூஸ் இல்லாமல் பேட்டரியை நம்ம டேரெக்டாக எல்லா இடத்துக்கும் கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த ஃபியூஸ் வந்து சில நேரத்தில் நம்ம பைக்கில் இருக்க மெக்கானிசம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதோட மேக்னட்டோ காயிலில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து பவர் வந்து பேட்டரிக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ரெக்டிஃபயர் மூலயமா. ஸோ இதுக்கு நடுவில் அந்த ரெக்டிஃபயரில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து அந்த மேக்னட்டோ காயிலேருந்து வர ஏசி பவர் வந்து அப்படியே பேட்டரிக்கு வந்துச்சு அப்படின்னா பேட்டரியோட அவுட்புட் வந்து டக்குன்னு மாறும். இந்தமாதிரி மாறும்போது நம்ம ஒயரில் வந்து அதிகமாக அதுக்கு கொடுத்துருக்க ஆப் ரேட்டிங்கை விட அதிகமான கரண்ட் அதில் பாஸ் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஒயர் வந்து எரிஞ்சிடும். ஸோ பேசிக்காக எது நடந்தாலுமே இங்கே அந்த ஒயரோ இல்லை ஷார்ட் சர்க்கியூட், இது ரெண்டு ஒயர் எரியறதோ இல்லை ஷார்ட் சர்க்கியூட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ராடக்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் எப்படி நம்ம வண்டிக்கு தேவையான அந்த வாட்டேஜையும் அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ வாங்க இதோட அன்பாக்சிங் வந்தாச்சு. இந்த ப்ராடக்ட் நான் அமேசான் தான் வாங்கிட்டேன். அண்ட் இதோட ரேட்டை வந்து நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். இன்னும் ஒருங்கி போய் வந்திருக்கு, போட்டு அடின்னு அடிச்சிருப்பீங்க போல். இது அட்டாரியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. என்ன பிராண்டுன்னு தெரியல. ஒரு ஸ்விட்ச் கொடுத்துட்றாங்க, ஒரு ஸ்விட்சு ப்ளஸ் உங்களுக்கு ஒயரிங் ஹார்னஸ் வந்துடுது. இதில் ஆன் ஆஃப்னு இருக்குது. ஆன் ஆஃப் ஒரு லைட்டு மாறுறதுக்கு இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வார்ம் ஒயிட், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எல்லோ. இது வந்து அதை மாற்றக்கூடிய அந்த ஸ்டாண்டு. ஸோ இதுதான் இந்த லைட். இதுதான் லைட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மாதிரி லைட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வோல்டேஜ் பார்க்கணும். ஸோ என் பைக் வந்து 12 வோல்ட்டு தான். எல்லா பைக்ஸுமே அதோட பேட்டரி 12 வோல்ட்டு தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து இதோட கரண்ட் ட்ரா. என்னோடய பேட்டரி வந்து டோட்டலாக ஒரு 2.5 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட்டை வந்து மினிமமாக கொடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 ஆம்ஸ் வரைக்கும் போகலாம் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது. அண்டு முக்கியமான விஷயம், இந்த லைட்டை நீங்கள் மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசி கன்வர்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது உங்கள் பைக் வந்து ஒருவேளை ஏசி கரண்ட்டில், புது பைக் வந்து டிசி கரண்ட்டில் பேட்டரி வந்து டேரெக்டாக வரும். பட் பழைய பைக்ஸ்லாம் வந்து டேரெக்டாக ஓடாது. அது வந்து நம்ம ஏசி கரண்ட், அதாவது மேக்னட்டோ காயிலில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லைட்ஸை நீங்கள் மாட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிசி கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறது பெட்டர். அப்போ வந்து உங்களுக்கு லைட்டோட பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்காது, அதிகமாக இருக்கும். ஸோ நான் வந்து டிசி கன்வர்ஷன் பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணணுன்னு அப்போ இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் லைட். ஒரு மாதிரி மெட்டல் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் குவாலிட்டி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கு. ஸோ கம்மிங் பேக் டு நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், வோல்டேஜ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம பார்த்துட்டோம், 12 வோல்ட். கரண்ட் வந்து 2.5 ஆம்பியர்.
ஸோ என் பைக்கும் அதோட பேட்டரி வந்து மினிமமாக ஒரு 2லேருந்து 2.5 ஆம்பியர் வரைக்கும் அதால் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்டு நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பவர் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இருக்க என்னோட ஹெட்லைட் வந்து ஹாலோஜன் ஹெட்லைட். அது வந்து ஒரு 35 வாட்ஸ் பவரை வந்து மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணும். பட் இந்த எல்இடி ஃபாக் லைட்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 வாட்ஸ் வரைக்கும் தான் பவரை கன்சியூம் பண்ண போகுது. ஸோ இது வந்து பெருசாக உங்கள் பைக்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த பைக்கோட ஹெட்லைட்டோட கன்சம்ஷனோட இந்த ஃபாக் லைட்டோட கன்சம்ஷன் கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஒயரில் எங்கேயுமே எரியறது, ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதோட வாட்டேஜ் ரொம்பவே கம்மி கம்பேர் டு அதை எல்லா மற்ற ஃபாக் லைட்ஸை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் பழைய ஸ்ப்ளெண்டர் மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கீங்க, பழைய ஸ்ப்ளெண்டர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கம்மியான வாட்டேஜில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லாங் லைஃப்பும் வரும், உங்கள் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எவ்வளோ வாட்ஸ், இது எவ்வளோ வோல்ட்ஸ், இது எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். உங்கள் பைக்கு இந்த மாதிரி லைட் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பேட்டரியோட வாட்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த பேட்டரி உங்களோட பேட்டரியிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட அளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த 2.5 × 12 போட்டிங்கன்னா ஒரு வாட்டேஜ் அளவு ஒரு நம்பர் வரும்ல, அதுதான் அந்த பேட்டரியோட வாட்டேஜ். ஸோ நீங்களும் உங்கள் பேட்டரியில் வந்து உங்களோட பேட்டரியில் கொடுத்துருக்க வோல்ட் அண்ட் கரண்ட்டை வந்து ஆம்பை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதில் வர்றது அந்த பேட்டரியோட ஓவரால் வாட்டேஜ். பட் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி லைட்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஓட போகிறது கிடையாது. உங்கள் பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், புது பைக்ஸாக இருந்துச்சுன்னா சென்சார்ஸ்லேருந்து எல்லாமே ஓடும். பட் பழைய பைக் என்னோடய பைக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் செல்ஃப் மோட்டர் கூட கிடையாது. ஸோ உங்களோட பைக்கோட பேட்டரியோட வாட்டேஜ் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதில் செல்ஃப் மோட்டரோட யூஸ் இல்லாததுனால உங்களுக்கு அதிகமான பவர் தேவைப்பட போகிறதில்ல. பட் பைக் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் தேவைப்படும், ஹார்ன் தேவைப்படும், அது போக உங்களுக்கு ஹெட்லைட்டுமே தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த லைட்டை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. பிகாஸ் ஹெட்லைட்டுமே உங்களுக்கு என்னோடது வந்து ஹாலோஜன் தான் இன்னும் இருக்கிறதுனால ஹெட்லைட் வந்து ரொம்ப கரண்ட்டை வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ப்ளஸ் இதையும் போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் அட்வைசபிள் சிட்டிக்குள்ளே ஹாலோஜன் அந்த பல்ப் வச்சு ஓட்டிக்கோங்க. பட் எங்கேயாவது வந்து இருட்டான இடத்துக்கு போகிறீங்க, நம்மளுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க மொத்தமாகவே. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கணக்கு வந்து சேம் ஆகிடுது. அதோட கன்சம்ஷன் அளவுக்கு இது கன்சூம் பண்ணுது. பட் அது ஆஃபில் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரியிலேருந்து வர கரண்ட்டோ இல்லை வோல்டேஜ்லேயே எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ உங்கள் பைக் வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பழைய பைக்ஸுக்கு வந்து உங்கள் பேட்டரி வீக்காக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை விட அதிகமாக 20 வாட்ஸ்லேருந்து 30 வாட்ஸ்க்குள்ளே நீங்கள் போய்க்கிறது நல்லது பேசிக்காக. அண்டு 20 வாட்ஸுக்கு மேலே எனக்கு ரொம்ப வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுற மாதிரி 60 வாட்ஸ், 70 வாட்ஸ், 140 வாட்ஸ், 120 வாட்ஸ் அப்படியெல்லாம் போனீங்கன்னா உங்கள் பேட்டரியோட லைஃப் சுத்தமாக வராது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து அந்த பேட்டரியோட லைஃப் சார்ஜ் குறையவே உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாமல் உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து அப்படியே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணும்போதும் அதோட டெக்னிக்கலாக அதில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கே டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக எங்கேருந்து எங்கே லைன் வருது, எப்படி ப்ராப்பராக கிரவுண்ட் பண்ணணும், அது எல்லாமே தெரிஞ்சு ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த லைட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். என்னதான் இது வந்து சைனா மேடாகவே இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு எனக்கு தோணுச்சு. நான் யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ரீல்ஸு அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பழைய வண்டிக்கே வந்து ஹையர் வாட்ஸ் பல்பு, ஹையர் வாட்ஸில் இந்த மாதிரி ஃபாக் லைட்ஸு இல்லை ஹெட்லைட் வந்து இந்த வண்டிக்கு என்னோடய வண்டிக்கே ஹெட்லைட் போடலாம்.
பட் என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோட வண்டியில் வந்து ஹாலஜன் பல்ப் இருக்குது. அதுக்கு எல்இடியை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் 800லேருந்து 900 ருபீஸ் அந்த எல்இடி பல்ப் மட்டுமே வரும். ஸோ அதை விட இதோட ரேட் வந்து வெறும் 150 ருபீஸ் தான். உண்மை ஆஃபரில் வந்து 150ல் வாங்கினேன். இப்போ வந்து அரௌண்ட் 250 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் நான் ஆஃபரில் வாங்கும்போது 150 ருபீஸ் வாங்கினேன். ஸோ இதோட காஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு 1 இயர் வந்தால் கூட அது வந்து அதிகம் தான். ஸோ இதோட குவாலிட்டி ஆல்மோஸ்ட் ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கணும், இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை என்னோட ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருப்பேன். அதை வந்து டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து அதிக வாட்ஸ்லேயோ அதிக கரண்ட் கன்சம்ஷன், வோல்டேஜ் கன்சம்ஷன் இருக்க பல்பெல்லாம் மாட்டி அதனால் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. அது வந்து அது வந்து அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் 10 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, டெக்னிக்கல் விஷயங்களை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெக் பை ஆகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதோட அடுத்த வீடியோ என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த லைட்டை வந்து நான் எப்படி என்னோடய பைக்கில் வந்து ஃபிட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நானே தான் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு அளவுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்குது. ஸோ என்னோடய பைக்கில் நான் எப்படி இந்த லைட்ஸை வந்து நானே ஃபிட் பண்ண போகிறேன் அண்டு எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற டுட்டோரியல் மாதிரி வீடியோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ இதோட ரேப்பப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.